Good morning, everyone. Respected principal, teachers, and parents, and all my dear friends. My name is Purnati. I wish you all a happy Independence Day. Independence Day is our national festival. Independence, it is celebrated on 15th August every year. This year we are celebrating 78th Independence Day of our country. We got independence on 15th August 1947 from the British rule. It is the greatest festival of democracy. Many freedom fighters sacrificed their lives to get freedom for India. We should be grateful to our freedom fighters. I love my country very much and am proud to be an Indian. Thank you. Jai Hind. आदरणीय हमारे स्कूल का प्रधानाध्यापक आनंद जी, सभा में संचालक सचिव जी, हमारा मेरी दोस्त लोग सारा शिक्षक सभा में बच्चा लोग माता पिता लोग आया और हमारा कार्य बच्चा लोग हमारा दिल में प्रणाम। आज अपन लोग जलाया क्या करिए का 37 साल के पहले अपने लोग ब्रिटिश शासन के अधीन में आया था। उसके बाद में गांधी जी, जवाहरलाल नेहरू ऐसा लोग अपने लोग के लिए संगठन करने दे दिया। उनका याद करने के लिए सारा लोग आज कराया। आप लोग का समय लेकर के इधर आया। सब बड़ा लोगों को हमारा दिल्ली मेरा मोर्चा और धन्यवाद भी करती रहे। तो अपना लोग यह समय अपने लोग अपना अपना देश के लिए याद करना चाहिए। वो बात हम लोग को याद कराएंगे। ये दिन में अपना खुशी का, आनंद का, अभिमान का दिन है। इतना बोलकर हमारा बात समाप्त कर रहे। यही दिन Independence Day na எனக்கு தெரியுமா உங்களுக்கு? What do you know about independence?
why are we celebrating on every year? August 15th celebrate பண்றோம். ஏன் celebrate பண்றோம்? No one knows the reason, right? சரி. 1947 தான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. இண்டிபெண்டன்ஸ்னா என்ன? நம்ம என்ன சொல்றோம்? சுதந்திரம் இல்லையா? அது வரைக்கும் நமக்கு சுதந்திரம் இல்லாம இருந்துச்சு. என்ன மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சுதந்திரம் இல்லாம இருந்தது? பெண்களுடைய கல்விக்கு முக்கியமா சுதந்திரம் இல்லாம இருந்தது. தன்னுடைய உரிமைகளை ஃப்ரீயா செய்யறதுக்கு, சுதந்திரமா நம்மளுடைய உரிமைகளை செய்யறதுக்கே நமக்கு நிறைய தடைகள் இருந்தது. காரணம், நம்மளுடைய நாடு, இந்திய நாடு வந்து இன்னும் பிரிட்டிஷ் ரூல் இருக்கு. பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா? பிரிட்டிஷ் தெரியுமா உங்களுக்கு? இஸ் அ கண்ட்ரி இல்லையா? பிரிட்டிஷ் இஸ் அ கண்ட்ரி. பிரிட்டிஷ் நாட்டுக்கிட்ட அடிமையா இருந்தது. ஓகேவா? அப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்க என்ன நம்மளை வந்து செய்ய சொல்றாங்க, அது மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், செய்ய முடிகிற காலகட்டத்தில் நம்ம இருந்தோம். ஓகேவா? அப்போதான் நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யார் யாரெல்லாம் நம்ம சொல்லுவோம்? மகாத்மா காந்திஜி, ஜவஹர்லால் நேரு, சொல்லுவாங்க. படிச்சிருக்கீங்களா அவங்க பற்றியெல்லாம்? அவங்கெல்லாம் நம்மளுடைய சுதந்திரத்துக்காக, அதாவது நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அவங்களோட உரிமைகளை அவங்க என்ன பண்ணணும், விட்டு கொடுக்காம அவங்களோட உரிமைகளை தைரியமாக செய்யணும். அதை வந்து ஈடுபடணுங்கிறதுக்காக நமக்காக நம்ம இன்னைக்கு சுதந்திரமாக இருக்கிறோம். நம்ம நினைச்ச மாதிரி எங்களால போகிறோம், எங்களால வரோம், நல்லா படிக்கிறோம், எல்லா குழந்தைங்களுக்கும் ஈக்குவல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மேன் அண்ட் உமன் எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் ஈக்குவலாக இருக்குது. எஜுகேஷன் ஈக்குவல் தான் இல்லையா? எல்லா விஷயங்களும் இப்போ நம்ம இந்த நாட்டில் ஈக்குவலாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்க நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர், சுதந்திர போராட்ட வீரர்களை இந்த நாளில் நம்ம நினைவு கொண்டு அவங்களுக்கு நன்றி வரணும். நம்ம தாய்நாட்டிற்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக எனக்குமே இருக்கணும். ஓகேவா? நம்ம தேங்க்ஃபுல்லாக நம்ம தாய்நாட்டிற்கு இருக்கணும் அப்படின்னா இந்தியாவோட நாடு கற்றுக்கலையா? அதுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும். சரியா? சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன? இப்போ வீட்டில் இருக்கோம் இல்லையா? வீட்டில் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது யார் இருக்கிறதா? அம்மாவோட கடமை, அப்பாவோட கடமையா? அது வீட்டில் நம்ம இல்லையா? அப்படி கிடையாது இல்லையா? அம்மா, அப்பா நம்மளுடைய கடமை. நம்ம ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்கோங்க, அந்த வீடை பராமரிக்கிறதுலையும் சரி, அந்த வீடை நல்வழியில் நடத்துறதுலையும் சரி, எல்லாமே யாருடைய பொறுப்பு? அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. சரியா? அப்பா அம்மா அவங்க செய்யறவங்க அவங்களால என்னென்ன விஷயங்கள் வந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து நன்மைப்படுத்துவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சின்னவங்க அவங்களுக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். பண்ணுவோம். அந்த வீட்டுக்கு நல்ல விஷயங்களை செய்யும். அதே மாதிரி நம்ம அந்த வாழ்க்கை நம்ம தாய்நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எப்போவுமே நல்ல விஷயங்களையே தான் செய்யணும். சரியா? தீய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சரியா? நல்ல விஷயங்கள் அப்படின்னா இப்போ நிறைய விஷயங்களுக்கு சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு புரியுற மாதிரி என்னன்னா நம்ம ரோட்டில் போகும்போது குப்பை போடுறது, பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? பிளாஸ்டிக் கவர் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதெல்லாம் மக்காத குப்பைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம நிறைய வளங்களோட இருக்கிற நம்ம தண்ணியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாசுபடுத்தி வளம் இல்லாமல் நாளைக்கு உணவுக்கு பற்றாக்குறையா, வீடுக்கு பற்றாக்குறையா ஆகினாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை டேமேஜ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நம்ம தாய்நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், நம்மளால முடிய நல்ல விஷயங்கள். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு நிறைய வளங்கள் நடக்கணும். சரியா? நிறைய விஷயங்களை உருவாக்கணும், நல்ல விஷயங்களை உருவாக்கணும். அதுக்கும் நல்ல துணையாக இருக்கும். எந்த விஷயங்களுக்கு நம்ம எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, துணை போகக்கூடாது. நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம் இல்லையா? இது செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. படிக்கிறோமா? நம்ம என்ன பண்ணணும், கிளாஸ்ல கவனிச்சு எக்ஸாம் எடுத்து போகிறதோட இல்லாமல் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டாலும் லைஃப். ஓகேவா? நம்ம வாழ்க்கையிலேயே அதை வந்து ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக நம்மளுடைய நாடு, நம்மளுடைய சுற்றுவட்டாரங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம தூய்மையாகவும் வெளிக்காகவும் வைக்கிறதுக்கு
you all a very happy Independence Day to my dear children and parents. Thanks. I am here to